எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்னுடைய எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. மனதிறந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மனதிறந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மனதிறந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மனதிறந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்
இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் நரக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வாழ்வை பெற்றுத் தந்தார்.
தேவனுடைய மாதாவே, வணக்கத்துக்குரிய மாதாவே, துதிகளுக்குரிய மாதாவே, சக்தியிலுள்ள கன்னிகையே, இரக்கமிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, நகரத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல இருப்பிடமே, எங்கள் அறிவின் காரணமே,
പാർട്ടി ഷേഡ്.
पण सांगते बांगा
Thank you.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளோ தந்தையாகிய கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒடுக்கப்பட்டோர்க்கு நீதியின் குரலாகி, வாழ்விழந்தோர்க்கு வழி துணையாகி, அமைதி இழந்தோர்க்கு ஆறுதலாகி, கல்லாதார்க்கு அறிவின் சுடராகி, பசித்தோர்க்கு உணவாகி, சின்னச்சிறிய செயலில் பெரிய அன்பை காட்டி, விளம்பரமற்ற பிறரன்பு செயல்களை நமதாக்கி, நலிந்தோர் வாழ்வில் ஒளி ஏற்றுபவரானால் அதுவே பிறர் நலம் பேணும் இரக்க செயல். அன்பிற்கினியவர்களே, நலிந்தோர் நலம் பேணும் இரக்கம் என்ற நற்சிந்தனையில் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் பங்கு மக்கள் மற்றும் வருகை தந்துள்ள அனைவரையும் புனித ஜான் போஸ்கோ, புனித இயேசுவின் குழந்தை தெரசா, புனித அல்போன்சால், அன்பி இறை மக்கள் மற்றும் அடித்தள முன்வளர்ச்சி சங்கம், கிராம முன்னேற்ற சங்கம், கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் அனைவரும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் கூறி வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். நாம் வாழும் சமூகத்தில் நோயினால், வறுமையால், முதுமையால் நலிவிற்றோர் பலர். உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, உறங்க உறைவிடமின்றி தவிக்கும் நலிந்த மக்கள் வாழ்கின்றனர். மேலும் காலிழந்து, பார்வை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கும் மக்களும் நம்முடன் வாழும் நலிந்தோரே. இவ்வாறான துன்பச் சூழலில் நலிந்தவர் மத்தியில் நலமுடன் வாழ்பவர்கள் உதவி செய்து இருப்பதை பகிர்ந்து வாழ்வதே இரக்க செயல். புன்னகையோடு உதவி செய்பவரை ஆண்டவர் அன்பு செய்கிறார் என்றும், உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதவுகளை விட மேலானது, உங்கள் உதவியால் உலகை குணமாக்குகிறீர்கள் என்ற அன்னை தெரசாவின் அமுத மொழிகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றி சமூகத்தில் மனித நேயத்தோடு நலிந்தவர் மீது அக்கறை கொள்ளும் தாராள மனம், நற்குணம் வேண்டி இவ்விழா பலியில் இணைந்து ஜெபிப்போம். நலிந்தோர் வாழ்வில் ஒளி ஏற்றுவோம். கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குடும்ப விழாவின் 3ஆம் நாளாகி இன்று இன்றைய வழிபாட்டை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கிற நட்டாளம் மறைசாட்சி தேவசகாயத்துடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை ரிச்சர்ட் அவர்களையும், இன்றைய அருளுரை வழியாக நிறைய நம்மை நெறிப்படுத்த வந்திருக்கிற அருள் தந்தை பிரேக் சிம்சராஜ் அவர்களையும் நாம் உளப்பூர்வமாக மனமகிழ்ந்து வரவேற்கின்றோம். அன்பான இறைமக்களே, இந்த தெய்வீக மறைபொருளை நாம் தகுந்த இதயத்தோடு ஒப்புக்கொண்டு ஜெபிக்க, தடையாய் இருக்கும் நம்முடைய விளைவினங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தை மழையாய் பொழிந்த இறைவா, நாங்கள் எங்கள் சமூகத்தில் எந்த உயிருக்கும் இரக்கம் காட்டாமல் உம்மை மறந்து சுயநலத்துடன் வாழ்ந்த நேரங்களுக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பினால் எங்களை முன்குறித்த இறைவா,
நம்மை இறங்க வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, திரு தூதர்களான பேதுரு பவுலாகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடம் இருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருப்பதி கருத்துகள் திரு ஜான் போஸ்கோ நம்பியும் திரு லாரன்ஸ் திருமதி லதா மகன் விவின் பிரைட் இணைந்து குடும்ப நன்றிபதியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு சுந்தர் ஃப்ளோரா பிள்ளைகள் ஆஸ்மி அண்ட் லிப்ஜியோ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஆல்பர்ட் திருமதி சுஜிதா குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு பிபின் ரோஸ் திருமதி சோமநாராயணி குழந்தை மேரி ரோச் இவர்களது குடும்பத்தில் நினைத்த காரியம் நடக்க வேண்டல் பதியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஜெபின் ரோஸ் திருமதி மெர்லின் தனுஷா பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு விஜின் ஹாரிஸ் திருமதி மனஜா பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள்.
திரு அருள் பிரகாஷ், திருமதி மாயா குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக பலியிட்டு கொடுக்கிறார்கள். திரு இயேசுதாஸ் என்பவருடைய ஆத்ம நலனுக்காக பலியிட்டு கொடுக்கப்படுகிறது. குழந்தை இயேசுவின் திரேசா அன்னையும் திரு பிரான்சிஸ் சேவியர், திருமதி அல்போன்சா பிள்ளைகள் அனீஷ் நவீஷ் குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக கொடுக்கிறார்கள். திரு ஜஸ்டின், திருமதி அல்போன்சா உடல்நலம் வேண்டி வேண்டல் பலியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காக வேண்டல் பலியாகவும் கொடுக்கிறார்கள். திரு ராஜ் கிறிஸ்டோபர், திருமதி விஜயா உடல்நலம் வேண்டியும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு வில்சன், திருமதி சுதா உடல்நலம் வேண்டி வேண்டல் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு சைமன், திருமதி மேரி குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஜெயசேகர், திருமதி சுனிதா குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு அனில்குமார், திருமதி ஷிஜி குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஆல்வின், திருமதி ஷீஜா குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு செல்வதாஸ், திருமதி அனிஷா குடும்பத்தார் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஜான், திருமதி சுபாஷினி குழந்தை வர வேண்டியும் குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு தோமஸ், திருமதி சுசிலா பிள்ளைகள் நிஷா பிரசாத் குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு சேவியர், திருமதி விமலா லெஸ்லி பிள்ளைகள் ஷெஜின் சபி பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு வின்ஸ், திருமதி ஷீமா உடல் வேண்டியும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும் வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஆன்சிங், திருமதி ஜெபினா குழந்தை வர வேண்டி வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு பத்ரோஸ், திருமதி வசந்தா மகன் வினோத் ஸ்டாலின் குடும்ப அமைதிக்காக வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு அஜிகுமார், திருமதி சுனிதா குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடு பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ரசல்ராஜ், திருமதி புஷ்பம் குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடு பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு போவாஸ், திருமதி வசந்தா மகன் புனிதா ஜோஸ் மகள் புனிதா ஜோஸ் பேரப்பிள்ளைகள் ஜெட்ரி லிப்பினா குடும்ப நன்றி பலியாகவும் நல்ல உடல் வேண்டி வீட்டு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஜான் கிறிஸ்டோபர், திருமதி சோதா பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உணர்வோடு பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு சுதர், திருமதி கலாராணி குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு வில்லியம், திருமதி சுசிலா அவர்களுக்கு நோய் நீங்கி நலமடைவதற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஜான் சார்லஸ், திருமதி ஜினி மற்றும் பிள்ளைகள் நல்ல உடல் நலம் வேண்டி வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு டேவிட், திருமதி ரினி குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு மரியதாசன், திருமதி மேரி லலிதா குடும்ப நன்றி பலியாகவும் உடல்நலம் வேண்டியும் கடன் பிரச்சனைகள் தீரவும் வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சைவி தில்லி மேரி நல்ல உடல் நலம் வேண்டி வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ராபின்சன், திருமதி புனிதா குடும்பத்தை இதுவரை பாதுகாத்தமைக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமதி ஞானபாய் வண்டவிளர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நல்ல உடல்நலம் வேண்டி வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அபியாத்திரை சாந்தியும் திரு ராஜன், திருமதி விமலா மகன் ரேணு குடும்பத்தில் வேண்டில் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுள் என்னுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்யவும் நலன்களால் நிரப்பவும் தொடர்ந்து ஆண்டுடைய அருள் பிறகு இந்த குடும்பங்களை தமது அன்பின் இறக்கைகளில் மறைத்து பாதுகாக்கவும் இந்த பலியில் நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். முன்னதே மன்னனாய், சுறுசுறுப்பாளராய், சிறந்த சிந்தனையாளராய், அன்போடு உறவாடுபவராய், தாய்ப்பங்கு கிளைப்பங்கு என்று வேற்றுமை பாராமல் அனைவரையும் ஒன்றாய் பார்க்கும் மனப்பான்மை பெற்றவராய், ரென்டி சென்ட்ரல் ஸ்கூலின் தாளராய்
ஒளியாம் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏந்தி விழுந்தயம் பலம் பங்கின் பங்கு தந்தையாகவும் தற்போது ஆர்எம்பியின் இயக்குநராகவும் பொறுப்பேற்றிருக்கும் அருட்பணி பிரேட் சிங்சராஜ் அவர்களையும் இலங்கை குறிப்போடு அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்தி எங்களுக்கு உரமூட்டி கொண்டிருக்கும் இணைப்பங்கு தந்தை அருட்பணி ஜாக்சன் அவர்களையும் மகிழ்வின் தீபமேற்ற மகிழ்வோடு அழைக்கின்றோம். இறைமக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? வானமும் மையமும் படைத்த எல்லாவது தந்தையாகிய இறைவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமறையிலிருந்து பிறந்து பாடுபட்டு இடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரின் உயிர் தெழுந்து தந்தையின் வலப்புற வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவாசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அறிக்கையில் பெருமை கொள்கிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் அறிக்கையிட திருச்சபையின் விசுவாசத்தில் சர்ஜித் திருமணத்துக்கு பெறுவதை இறை சமூகமாக நீங்கள் விரும்புகிறீர்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லா உங்களை பாவத்தின் விடுவித்து நீரினாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்களுக்கு மீட்பு தேவை பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியர் அரசமாகிய கிறிஸ்து உறுப்புகளால் நிலைத்திருந்து நிலைவாழ்வு பெறுவீர்களாக. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளிய நாளை உங்கள் மேன்மை அடையாளமாக இருக்கட்டும். உங்கள் உறவினரை சொல்லாத குமாரர்கள் உதவி பெற்று இதை மாசப்படாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பான பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள்
உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அறியாமல் காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற குழந்தைகள் ஒளியின் பிள்ளைகளாய் என்று வாழ்வார்களாக. விசுவாசங்களில் நிலைத்திருந்த ஆண்டவர் வருகிற போது புதிய அனைவரோடும் மார்பில் இவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆமென். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீங்கள் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிற புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும் அவிசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென். காணிக்கை பகுதி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாய் இறைவனுடைய திருவடியை ஒரே குழுமமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் தெய்வீக பலியை தந்தையாம் கடவுளுக்கு எதிராக ஜெபிப்போம். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் அறிவுகளோடு திரு தூதருடைய மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் இறைப்பற்றுறுதியோடு இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளுமே வேண்டத்தில் நாங்களும் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்துதர்களான புனித பேதரும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக குறித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் தூதராகவும் விளங்கினார். இவ்வாறு